சுட்டாங்க போங்க நண்பர்களே, அம்மோட சுட்டாங்க போங்க. எப்பா ஏய் ஃபேமிலி ரவுண்டுன்னு சொன்னீங்க, நீங்க ஃபேமிலி ரவுண்டு மாதிரி தெரியலையாப்பா, இது ஏதோ வித்தியாசமா இருக்கு. ஐயா பிக் பாஸ், நீங்க தானே அந்த வேலையை பாக்குறீங்க, வரப்போற எல்லாருமே அரண்டை பிடிச்சு அடிச்சா அந்த மனுஷன் என்ன பண்ணுவாரு? இல்ல புரியல, அந்த மனுஷன் என்ன பண்ணுவாரு? சரி ஓகே, ஃபர்ஸ்டா வந்து தீபக்கான ஃபேமிலி, தீபக் மேல அருண் வச்சு ஒரு குற்றச்சாட்டு வந்து அவங்களுக்கு மன வருத்தமா இருந்துச்சு சொல்லி தீபக்கான ஒய்ஃப் வந்து அதை பேசினாங்க. அது கூட நம்ம ஓகேன்னு சொல்லி விட்டாச்சு. ரெண்டாவது இப்ப வீட்டுக்குள்ள வந்த மஞ்சரி ஃபேமிலியும் சேம் அதே பண்றாங்க. இதுல பிக் பாஸ் தான் வேலையை பாக்குறாரு. நீ கவனிச்சீங்களா? தீபக்கான ஃபேமிலி வந்தப்பமே மேல இருந்து பிக் பாஸ் ஒரு விஷயம் சொல்லிருப்பாரு, நீங்க இப்ப ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிருப்பாங்களா. அதுக்கப்புறம் தான் தீபக்கான ஒய்ஃப் வந்து அந்த விஷயங்களை ஆரம்பிச்சு பேச ஆரம்பிச்சிருப்பாங்க. சேம் அதே மாதிரி இப்ப மஞ்சரிக்கான ஃபேமிலி உள்ள வந்து ஜாலியா எல்லார்கிட்ட பேசிட்டு இருக்காங்க ப்ரோ, ரொம்ப ஜாலியா பேசிட்டு இருக்காங்க. முக்கியமா அந்த பையன் சௌந்தர்யா போட்டு பொழந்துட்டான். உனக்குலாம் ஒண்ணுமே தெரியாதா, நீ தற்குறி அப்படின்னு மாதிரி சௌந்தர்யா போட்டு பொழந்துட்டான். அந்த பையன் உண்மையாவே நாலேஜ் அதிகமா இருக்குங்க. நானே அந்த இடத்துல இருந்தா தற்குறியா தான் இருப்பேன்னு நினைக்கிறேன். அந்த பையனுக்கு பயங்கரமா நாலேஜ் இருக்குது. ஏன்னா அந்த பையன்ட்ட ஒரு கேம் ஆனாங்க ஸ்டார்டிங்ல. என்ன கேம் தரமா, ஏதாச்சும் ஒரு லெட்டர் சொல்லுவோம், அந்த லெட்டருக்கான நேம் சொல்லணும், இல்லன்னா அந்த லெட்டர் வச்சு இருக்கிற அனிமல் சொல்லணும். அந்த மாதிரி ஒரு கேம் ஆடிட்டு இருக்காங்க வீட்டுக்குள்ள. அப்போ நிறைய லெட்டர் சொல்லி ஆடிட்டு இருக்காங்க. இதுல அந்த பையன் என்ன சொன்னாலும் கரெக்டா சொல்லிட்டு இருக்கான். நேம் சொன்னா நேம் சொல்றான், நாடு சொன்னா நாடு சொல்றான், அனிமல் சொன்னா அனிமல் சொல்றான். அந்த மாதிரி பயங்கரமா அந்த பையன் சொல்லிட்டு இருக்கான். சௌந்தர்யாவுக்கு தெரியல. சௌந்தர்யா மாட்டிக்கிட்ட பங்கு மாட்டிக்கிட்ட, உனக்கு ஒண்ணுமே தெரியாது போ அப்படின்ற மாதிரி சௌந்தர்யா போட்டு பொழந்துட்டான். சௌந்தர்யா முழிக்குது. சௌந்தர்யா அங்க இருந்து, டேய் நீ இப்போ ஸ்கூல் போயிட்டு இருக்கடா, நான் ஸ்கூல் போன டைம்ல எனக்கு பெருசா சொல்லி கொடுத்தது ஏறலடா, நான் என்னடா பண்ணேன்னு சொல்லி சௌந்தர்யா பாம்போல ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த பையன் போட்டு பொழந்துட்டான் சௌந்தர்யா. ஓகேவா? ஆனா சத்தியமா சொல்றேங்க, அந்த பையன் இன்னசென்ட், அது மட்டும் இல்லாம பயங்கர நாலேஜ் வேற லெவல்ல இருக்கு. நானே அந்த பையன் பக்கத்துல இருந்தா ரொம்ப தற்குறியா தான் ஃபீல் பண்ண நினைக்கிறேன். அந்த பையன் போட்டு பொழந்துட்டான். ரெண்டாவது அவங்க அம்மா, அவங்க தங்கச்சியோட ஹஸ்பண்ட் எல்லாருமே நார்மலா நின்றுட்டு இருக்காங்க. நார்மலா நின்று பேசிட்டு இருக்கும்போது பிக் பாஸ் மேல இருந்து ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்குறாங்க. உங்களுக்கு ஏதாச்சும் மன வருத்தங்கள் இருந்துச்சுன்னா இப்போ நீங்க வீட்டுல தெரிவிக்கலாம்னு சொல்லி சொல்லும் போது அவங்க அம்மா தான் ஃபர்ஸ்ட் எந்திக்கிறாங்க. அவங்க அம்மா ஒரு இன்னசென்ட் தான், பார்த்தாலே தெரியுது. எல்லா அம்மாவும் அப்படிதான், நம்ம ஒன்றும் சொல்றதுக்குல. ரொம்ப ஜாலியா சிரிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க. ஓகேவா? சிரிச்சுக்கிட்டு அருணை பார்த்து ஒரு கேள்வி கேட்கறாங்க. அருண் மேலதான் எனக்கு ஒரு சின்ன மன வருத்தம். என்னன்னா கிச்சன் கிட்ட ஒரு சண்டை வந்திருக்கும், அந்த பிரெட் மேட்டர் அப்போ சண்டை அப்போ நீங்க தான் மஞ்சரியை பார்த்து ப்ரொஜெக்ஷன் அப்படிங்கிற வேர்டை யூஸ் பண்ணீங்க. ஆனா நீங்க கடைசியில் யூஸ் பண்ணலன்னு சொல்லிட்டீங்க. ஆனா அந்த ஒரு வேர்டு தான் கடைசியில் அவ்வளவு பெரிய பிரச்சனை ஆகி அன்னைக்கு ஃபுல்லா பிரச்சனை ஆகி சாட்டர்டே சண்டே நம்ம சேதன வரத்துக்கு போய் சேதனை கிட்ட போனப்ப கூட நீங்க அதை ஒத்துக்கல. கடைசி வரத்துக்கு மஞ்சரி தான் சொல்லிட்டு இருந்தீங்க. அது மஞ்சரி பக்கத்துல தான் திரும்பிச்சு. அதை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. ஆனா அந்த வார்த்தை நீங்க தான் யூஸ் பண்ணீங்கன்னு சொல்லிட்டு அருண் அவர்கள்ட்ட சொல்றாங்க. சரி ஓகே, அது ஒன்றும் பிரச்சனை நினைச்சுக்கோங்களேன், ஏதோ ஒரு மன வருத்தம் இருந்திருக்கு, அதனால சொல்லியிருக்காங்க. அந்த இடத்துல அருண் அவர்களுமே அங்க இருந்து அப்படியே நான் சாரிமா எனக்கு தெரியலமா, நான் தெரியாம அந்த இடத்துல யூஸ் பண்ணிருப்பேன் அப்படிங்கும்போது சிரிச்சே மணிக்குதான் திருப்பியும் அவங்க அம்மா சிரிச்சுக்கிட்டே தான் இருக்காங்க. ஏன்னா அவங்க அம்மா கோவப்பட தெரியல, உண்மையா ஓப்பனா தெரியுதுங்க. அவங்க அம்மா கோவம் வரல, அவங்க அம்மா சிரிச்சுக்கிட்டே இல்லப்பா, அது ஒன்றும் பக்கமே எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. ஆனால் நீங்க சொன்ன வார்த்தை நீங்க சொல்லன்னு சொல்லிட்டீங்க. ஆனால் அந்த ஒரு வார்த்தையை வச்சு அன்னைக்கு ஃபுல்லா சண்டை போச்சு. எல்லாருமே சேர்ந்து என் பொண்ணே அடிச்சாங்கப்பா, அது ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. தயவுசெய்து எல்லாருமே சண்டை போட்டுக்கோங்க, பிரச்சனை எவ்வளவு வேணா சண்டை போடுங்க, ஆனால் சண்டை போட்டு கடைசியில் ஒன்று சேர்ந்துக்கோங்கப்பா, என் பொண்ணை தனியா விட்டுறாதீங்க சரியா அப்படின்னு மாதிரி ஒரு மாதிரி எமோஷனலா பேசிக்கிட்டு நான் சிரிச்சுக்கிட்டே பேசுறாங்க. ரொம்ப சிரிச்சுக்கிட்டே தான் இருக்காங்க. சிரிச்சுட்டே பேசிட்டு சைடில் உட்காந்துட்டாங்க. ஓகேவா? அப்போ சிரிச்சுட்டே தான் இருக்காங்க. அருண் அவர்களுமே சாரி கேட்டு உட்காந்துட்டாங்க. அடுத்து அவங்க தங்கச்சி எந்திக்கிறாங்க. ஓகே, அவங்க தங்கச்சி எந்திரிச்சு நேரா அன்சிதாவை பிடிக்கிறாங்க. அன்சிதாட்ட கேக்குறதுன்னா, நீங்க ஒரு சண்டை போடுறீங்க, அதெல்லாம் ஓகே, ஒரு டாஸ்க்ல சண்டை போடுறீங்க, அண்ட் அந்த டாஸ்க் சண்டை முடிச்ச அப்புறம் நார்மலா இருக்கும்போது கூட நீங்க ஒரு மாதிரி மஞ்சரி மேல கோவத்துல இருந்த மாதிரி இருக்கு, நிறைய இடங்கள்ல கோவம் காமிச்சிட்டே இருக்கீங்க, அது வேணாம். ஒரு டாஸ்க்ல நீங்க சண்டை போடுறீங்கன்னா அங்கேயே நிறுத்திக்கலாம்ல. மத்த இடத்துலயுமே மஞ்சரி பார்த்து ஒரு கோவங்கள் காட்டிக்கிட்டே இருக்கிறது வந்து எங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு, அது மட்டும் பண்ணாதீங்க சரியா, எங்களுக்கு வந்து பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமா இருக்குமா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அது அன்சிதா அவங்க இருந்து ஒரே வார்த்தையில முடிச்சாங்க, ஆமா நான் கேம்ல பண்ணுவோமா, இருந்தாலுமே கேமை தாண்டி வெளியே வரும்போது சில இடங்கள்ல அந்த கோவங்கள் இருக்கும், சில இடங்கள்ல காட்டியிருப்பேன், என்ன மன்னிச்சுக்கோங்கம்மா, இதுக்கப்புறம் அப்படி பண்ண மாட்டேன்னு சொல்லி அன்சிதா அவர்கள் ஓடி வந்து தங்கச்சியை கட்டி பிடிச்சாங்க. தங்கச்சி திருப்பி நேரம் அருண் கிட்ட போறாங்க. அருணை கூப்பிட்டு இந்த பொம்மை டாஸ்க்ல நீங்க மஞ்சரிக்கான பொம்மையை கழுத்தை பிடிச்சி சிரிக்கி கீழே போடுங்கடா, அந்த பொம்மை அப்படி சொன்னீங்களா, அது எங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சுன்னு சொல்றாங்க. இது எனக்கு இந்த டாபிக் தவிர்த்துக்கலாமான்னு தோணுது. அந்த ஒரு டாபிக் இருக்குல்ல, அம்மா சொன்னாங்கல்ல, அந்த டாபிக் வந்து நீங்க சொன்ன வார்த்தை நீங்க சொல்லன்னு சொன்னீங்க, அது எங்களுக்கு கஷ்டமா இருந்துச்சு, அதுதான் பெரிய பிரச்சனை மாறிச்சுன்னு சொல்லும் போது ஓகேன்னு சொல்லி என்னால ஏத்துக்க முடியுது. ஆனா இந்த பொம்மை டாபிக்ல மஞ்சரிக்கான பொம்மையை தலையை திருக்கி போடுங்கடா அப்படி சொன்னால எனக்கு தெரிஞ்சு ஃபன்னான சொன்னாங்க. எனக்கு தெரிஞ்சு வீட்டுல ஒரு ஃபன்னா சொன்ன விஷயம் தான். ஏன்னா எல்லாருமே இந்த இடத்துல நிறைய விஷயங்கள் ஃபன்னா பேசிட்டு இருந்தாங்க. காலை பிச்சு போட்டது, கையை பிச்சு போட்டதுன்னு எல்லாருமே பேசினதுதான். இதுல அருண் அவர்கள் மட்டுமா அப்படி பேசினாருன்னு கேட்டா வாய்ப்புகளே கிடையாது. நிறைய பேர் இந்த வீட்டுல பேசியிருக்காங்க. ஆனா அருண் அவர்களை மட்டுமே டார்கெட் பண்ணி சொன்ன மாதிரி இருந்தது. எனக்கு கொஞ்சம் வருத்தமா இருந்துச்சு. அருணை மட்டுமே குறி வைக்கிறாங்க மீன்ஸ் என்னன்னா அவருக்கான தப்பு மட்டும் தான் அவங்க கண்ணுக்கு தெரிஞ்சா அப்படின்னு வருச்சு. அது எதுக்குன்னு தெரியலங்க. மேபி
இது சேனலுக்கான வேலையாக கூட இருக்கலாம் ப்ரோ, ஒன்று புரியுதா? சேனலுக்கான வேலையாக கூட இருக்கலாம். ஏன்னா நாளைக்குமே அருண் அவர்களுக்கான ஃபேமிலி உள்ளே வரலையா, நாளைக்கு தான் வரப்போகிறாங்க. அப்போ 12 பேரில் 4 குடும்பமாக அனுப்பி டக்கு டக்குன்னு முடிக்கிறாங்க. அப்போ நாளைக்கு வரும்போது அவங்க தான் கடைசி ஃபேமிலியாக உள்ளே வருவாங்க. அப்போ அவங்களுக்கு வேண்டிய ஆள் வேறு ஒருத்தவங்க உள்ளே வராங்க. அவங்க வந்து மொத்த கேமே சேஞ்ச் பண்ணுற மாதிரில எல்லாரையும் அடித்து பேசுறதுக்கான வாய்ப்புகள் கூட இருக்குது. நம்ம எப்படி இன்னைக்கும் நாளைக்கு இந்த மொத்த ஷோவை சமாளிச்சுட்டு இருக்கோமோ அதே மாதிரி வியாழக்கிழமை இந்த ஷோவை சமாளிச்சு தான் ஆகணும். ஏன்னா வரப்போகிற ஆள் அப்படி கண்டிப்பாக கான்ட்ரவர்சி இருக்கும்னு எனக்கு தோணுது. ஸோ அந்த வகையில் இப்படி சொன்னோன்னே அருண் அவர்கள் அங்கேருந்து இதை ஒத்துக்க மாட்டோமா, அங்கே நான் ஃபன்னாக சொன்ன விஷயம், இதுக்கு முன்னாடி அம்மா சொன்ன விஷயத்தை நான் ஏற்றுக்கிறேமா, இந்த விஷயங்கள் நாங்கள் அந்த டாஸ்க்கு ரொம்ப ஃபன்னாக பேசணும், இதை நீங்கள் தப்பாக எடுத்துக்காதீங்க, அது வந்து நான் தப்பான நோக்கத்தில் சொல்லவே இல்லைன்னு சொல்லி ஒரு ஸ்டாண்ட் எடுத்துட்டாரு. அதுக்கப்புறம் சவுந்தராவை எக்ஸ்போஸ் பண்ணி விட்டாங்க. அப்படியே சவுந்தரா ஃபுல்லாக எக்ஸ்போஸ் பண்ணி விட்டாங்க. சவுந்தரா தயவுசெய்து மஞ்சரி பார்த்து பொய்க்காரின்னு சொல்லாதீங்க, உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியல, அங்க என்ன நடந்திருக்குன்னா நீங்க கவனிக்காம அன்சிதா மூஞ்சில அந்த பொய் தெரியல, அதனால வந்து மஞ்சரியும் ஜாக்லின் தான் பொய்ன்னு சொல்லி சொல்றது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கிற மாதிரி உடைச்சாங்க. இது இந்த செங்கலா டாஸ்க்ல எல்லாருக்குமே அடிபட்டிருக்கும், எல்லாரும் காலும் மாட்டிருக்கும், எல்லாரும் கையும் மாட்டிருக்கும். அந்த பஞ்சாயத்தில் அன்சிதா மட்டும் அழும்போது சவுந்தரா என்ன பண்ணிருப்பாங்கன்னா, அன்சிதா மூஞ்சில பொய் தெரியல, ஆனா மஞ்சரி மூஞ்சில ஜாக்லின் மூஞ்சில பொய் தெரியுது, இவங்க பொய்யா நடிக்கிறாங்கன்னு ஒரு விஷயம் சொல்லியிருப்பாங்களே, அந்த விஷயத்தை ஓப்பனா எடுத்து போட்டு உடச்சிட்டாங்க. அம்மாவுமே டக்குன்னு உள்ள போயிட்டு ஆமாமா நீ அப்படி சொன்ன, அது எங்களுக்கு கஷ்டமா இருக்குன்னு சொல்லி உடச்சோன்ன அங்க ஜாக்லின் நெட்டி பாக்குறாங்க, ஓ இப்படிலாம் நீ பேசுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு மொத்தத்துல சவுந்தராக்கான கிராஃப் அப்படிங்கிறது டவுன் ஆக போது என்னால பார்க்க முடியுது. ஏன்னா வர்ற ஆட்கள் எல்லாமே ஓப்பனா நிறைய விஷயங்களை உடைக்கிறாங்க. ஆனா இது எல்லாத்துக்கும் காரணம் பிக் பாஸ். அதை நல்லா புரிஞ்சுக்கணும். இது ஃபேமிலி மட்டும் கிடையாது, ஓகேவா? இது ஏதோ பிக் பாஸ் வேலையை பார்த்திருக்காரு, இல்லைன்னா பிக் பாஸ் மேல இருந்தே கூட்டு சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது, எனக்கு தெரிஞ்சு சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. பட் இதுல ஒரு வேலையை பார்க்கறாங்க, நல்லாவே தெரிஞ்சு போச்சு. சொல்லி முடிச்சேன்னா அடுத்தது அவங்க அந்த கான்வர்சேஷனை ஃபன்னா எடுத்துட்டு விட்டாங்க. அடுத்து அவங்க தங்கச்சியோட ஹஸ்பண்ட் எந்திரிச்சாங்க. ஐயோ அவங்க தான் என் ஃபன்னு. தங்கச்சியோட ஹஸ்பண்ட் எந்திரிச்சு மொத்த வீடியோ பிளாஸ்ட் பண்ணிட்டாங்க. ஒவ்வொருத்தர லைனா எழுப்பிட்டு ஒன்னோட சொன்னாங்க பாருங்க, அதான் சம சிரிப்பா இருந்து. தீபக் நீங்க சூப்பரா கேப்டன்சி பண்ணீங்க. சௌந்தர்யா நீங்க ஒண்ணுமே பண்ணலாம், உங்களுக்கு ஃபேன்ஸ் இருக்கு, அதான் எனக்கும் புரியல. நீங்க எதுவுமே பண்ணல இந்த வீட்டுல, கேப்டன்சி பண்ணல, கேம் சரியா பண்ணல, எதுவுமே பண்ணலனாலும் உங்களுக்கு பயங்கரமா ஃபேன்ஸ் இருக்கு, அது எப்படின்னு தெரியல. விஷால் அதாவது இந்த காமெடி ஒண்ணுண்டா, நான் தான் டாக்டர் சொல்லுவாங்களா, அதே மாதிரி உங்க மனசுக்குள்ள யாரோ பூந்து உங்களை பெரிய என்டர்டெய்னர் சொல்லியிருக்காங்க போல. அது நீங்க வந்து உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்குள்ள அந்த என்டர்டெயின்மெண்ட் தெரியுதுன்னு நினைக்கிறேன், ஆனா வெளியே தெரியல, அதை கொஞ்சம் நீங்க பாத்துக்கோங்க அப்படின்னு மாதிரி சொல்றாங்க. மொத்தத்துல இந்த மாதிரி மொத்தமா எல்லாரையும் வச்சு ஃபன் பண்ணி விட்டாங்க. எல்லாருக்குமே ஒரு சின்ன கருத்துக்கள் கொடுத்தாச்சு. அன்சிதா கூட்டு நல்லா கேம் ஆடுறீங்க, ஆனா அப்பப்ப அழுதுறீங்கன்னு சொல்லியாச்சு. இங்க ஜாக்லினை கூட்டு உங்கள்கிட்ட மிக்ஸ் எமோஷன் நிறைய வருது, கோபப்படுறீங்க, அழுறீங்க, அது பண்றீங்க, இது பண்ணி நிறைய விஷயங்கள் பார்க்க முடியுது உங்கள்கிட்ட சொல்லிட்டு ஓப்பனா எல்லாத்தையும் போட்டு உடைச்சாங்க. இதுல எனக்கு என்னன்னா, ஓகே வீட்டுக்கு வாரீங்க, ஒரு மன வருத்தமா இருக்குன்னு ஒரு விஷயத்த சொல்றீங்க அப்படின்னா, அது எனக்கு திருப்பி ரெண்டு விஷயமா ஃபீல் பண்ண தோணுது ப்ரோ. இங்க உண்மையாவே அருண் அவர்கள் மட்டும்தான் எல்லா கண்டஸ்டன்ஸுமே கொஞ்சம் லோ பண்ணியிருக்காரா, அருண் அவர்கள் மட்டும்தான் எல்லாருமே கொஞ்சம் கஷ்டப்படுத்திருக்காரா எனக்கு தெரியல. மேபி அப்படி இருக்கா, இல்ல இவங்க வந்து அருண் அவர்கள் பேசினது மட்டும்தான் இவங்களுக்கு ஹர்ட் ஆயிருக்கா அப்படிங்கிறது நமக்கு தெரியல. ஆனா வீட்டுக்கு வந்து ரெண்டு ஃபேமிலியுமே எடுத்தடுப்புல அருண் அவர்களை தான் அட்டாக் பண்ணியிருக்காங்க. இது அருண் அவர்களுக்கு மைனஸ் ஆக போறதே கிடையாது, இது மிகப்பெரிய பிளஸ் ஆக போகுது. இது தெரியாம தான் நிறைய பேர் பண்ணிட்டு இருக்காங்க. அருண் அவர்களுக்கு தான் இது ஓட்டா மாறும், கண்டிப்பா சப்போர்ட்டா மாறும். ஏன்னா நானே இப்போ ஃபர்ஸ்ட் வீடியோல என்ன மென்ஷன் பண்ணேன், தீபக் அண்ணன் வீடியோல அங்க வந்து ஒரு பண்ண தப்ப தட்டி கேட்டிருக்காங்கன்னு சொன்னேன். இந்த வீடியோல நான் என்ன பண்றேன், ஓகே ஃபர்ஸ்ட் ஒரு டாபிக் கேட்டீங்க, அவங்க அம்மா கேட்ட டாபிக் ஓகே தான், ஆனா ரெண்டாவது அவங்க தங்கச்சி கேட்ட டாபிக் வந்து வேணும்னு சொல்லி ஒரு வித்தியாசமா பண்ண மாதிரி இருக்கு. கழுத்தை திருக்கி போட்டுறேன் அப்படிங்கிற வார்த்தைகள் வந்து அங்க ஒரு ஃபன்னாவே ஒரு சொல்லியிருக்கலாம். அந்த விஷயங்களை நீங்க இப்படி எடுக்கும்போது தான் எனக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. அந்த விஷயங்களை நீங்க இப்படி எடுக்கும்போது கண்டிப்பா அது அருண் அவர்களுக்கு தான் பிளஸ் ஆகும்னு என்னால் சொல்ல முடியும். ஸோ மொத்தத்தில் ஒரு மாதிரி ஃபன்னாக போனாலும் ஒரு மிக்ஸ்ட் எமோஷன், நான் திருப்பி சொன்ன மிக்ஸ்ட் எமோஷன், கோபங்கள் இருக்கும், அழுகைகள் இருக்கும், எல்லா விஷயங்களும் இருக்கும். அந்த பையன் தாங்க பயங்கரமான மூலக்காரங்க, சத்தியமா சொல்றேன், பயங்கரமான மூலக்காரன். சவுந்தரெல்லாம் வச்சு செஞ்சுட்டான், வீட்டுக்குள்ள எல்லாருமே போட்டு கலாய்ச்சி தள்ளுறான், யார் என்ன கேட்டாலும் கவுண்டர் கொடுக்குறான். ஒரு மாதிரி நல்லா இருக்கு, பார்க்க நல்லா இருக்கு. நீங்க சொல்லுங்க, இது வந்து உங்களுக்கு அன்வான்டா தெரியுதா, இல்ல வந்து ஓகே தான் ப்ரோ அருண் அவர்கள் இப்படி பண்ணிருக்காங்க அதனால உங்க ஃபேமிலி ரியாக்ட் பண்றாங்க அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தோணுதான்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. என்ன கேட்டா லைட்டா அன்வான்டா தோணுது ப்ரோ, இது அவருக்கு பிளஸ் ஆகும், ஓட்டுகள் வாங்கி டாப் 5 வந்துருவாரு, அது உங்களுக்கு புரிய மாட்டேங்குன்னு நினைக்கிறேன். சோ பார்க்கலாம் என்ன நடக்குன்னு சொல்லிட்டு கருத்தை மறக்காம கமெண்ட்ல போடுங்க. அடுத்த